தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்தாற் போல யாரு யாரு கீழ பிள்ளையார் குளமதிலே ஆண்டு வரக்கூடிய யாரு யாரையா லவகுமாரர் பெற்றெடுத்த மகனாகிய ஆமா ஆமா மகா ஸ்ரீராம் அவர்களும் ஆமா ஸ்ரீராம் அவர்களும் மனோ ஸ்ரீகாந்த் அவர்களும் ஆமா ஆமையா அவர்களும் 100,000 முன்னை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்தாற் போல என் அன்பு தம்பியான யாரு யாரு உடையார் தேவர் என்று சொல்லக்கூடிய உடையார் அவர்கள் அவர்கள் நமக்கு 2 லிட்டர் 7-அப்பும் ஆமா ஆமையா 200 லட்சமும் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். உங்களுடைய குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் ஆமா ஆமையா நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற்று குறைவற்ற செல்வத்தை பெற்று ஆண்டவன் கருப்பசாமி அருளையும் பெற்று அருளை பொருளை பெற்று எனக்கு சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆமோ ஆமையா அந்த ராமையான கதையானது எப்பேற்பட்ட கதையானது, எப்பேற்பட்ட வரலாறு. என்ன நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, மழை பொழியும் நாடு, உளுந்த சன்னல் வீசு நாடு, சாரம் மழை பொழியும் நாடு, பின்னல் விளையும் நாடு, 56 தேசத்தில் உடைய தலைநகர் யாரு என்று பார்ப்போமான கோசல்லை தேசத்தில் அதனுடைய தலைநகர் அயோத்தி பட்டணம், அயோத்தி பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவாரா சூரிய கொலமாறில ஒரு காலத்தில் அதிரதன் பெற்றமாக அழகு மன்னனான தசரதன் அயோத்தியை ஆண்டுவார அவர் நீதி அது தவறிடாமல் அவர் நெறிமுறையும் மாறிடாமல் வரவு கத்த வரியை வாங்கி நீதியோடு நேர்மையோடு அயோத்தி பட்டணத்தை ஆண்டு வருவான் அந்த தசரதன். அவருடைய ஆட்சியிலேயும் மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூவிளைந்து சீரோடு சிறப்போடு அயோத்தி இருக்குதையா அயோத்தி பட்டணத்தில் 1000 அந்தர்கள் உண்டு, ஒவ்வொரு தெருவதிலும் 1000 வீடு உண்டு, கட்ட தெருவு 1000 தெருவு 1000 நெடுந்தெருவு 1000 குறுந்தெருவு 1000 அயோத்தி பட்டணத்தில் 1000 அந்தர்கள் உண்டு, ஒவ்வொரு தெருவதிலும் 1000 வீடு உண்டு. அப்பேற்பட்ட நகரத்தில் அழகு மன்னன் தசரதன் நீதியோடும் நேர்மையோடும் அரசாட்சி செய்துவார், அரசாட்சி செய்துவார் அயோத்தி பட்டணத்தில் அரசாட்சி செய்துவாரா அந்த அயோத்தி பட்டணத்தில் கட்டி போரடித்து யானை கட்டி போரடித்து
தவறிடாமல் ஆண்டு வருவார் தசரதன் 64 மந்திரியும் 1008 தலையாரியும் வீடு மன்னரோடு சுமதிந்திரன் மந்திரியும் அரசாட்சி செய்துவார் அயோத்தி பட்டணத்தில் சூரிய குல வம்சத்தில் 64வது தலைமுறையில் ஆண்டு வருவார் தசரதன் நாடு வந்து செழித்திடும் நல்ல மழை பொழிந்திடும் சீரோடும் சிறப்போடும் அவர் சீரோடும் சிறப்போடும் அவர் செல்வந்தம் ஆண்டுவார் அந்த சூரிய பகவானுக்கு 4 மனைவிமார்கள். ஐயா யார் யாரெல்லாம்? சங்கை என்றும் ராக்கினி என்றும் சயாதேவி என்றும் என்னும் பிரபை என்று 4 மனைவிமார்கள் சூரிய பகவானுக்கு. உண்டு சூரிய பகவானுக்கு 4 மனைவிமார்கள் உண்டு. அதுல சங்கை பெற்ற மகன் கட்டுவாங்கன் பெற்ற மகன் விருக்கு. தட்டுவாந்தன் பெற்ற மகன் விருக்கு பெற்ற மகன் பிரகாலதன். பிரகாலதன் பெற்ற மகன் கட்டிவாங்கன். அந்த கட்டிவாங்கன் பெற்ற மகன் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் பெற்ற மகன் லோகிதாசன். இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் 64வது தலைமுறையிலே அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் ஐயா பொருளை வரலாறு. அதிரதன் பெற்ற மகன் தான் அழகு மன்னன் தசரதன். அழகு மன்னன் தசர சக்கரவர்த்தி. அந்த மன்னனுக்கு தசரதன் என்று எதற்காக பெயர் வந்தது? எதற்காக ஐயா அந்த பெயர் வந்தது? தசை என்றால் 10 என்று அர்த்தம். தசை என்றால் 10. அந்த 10 சக்கர தேரை தன்னாலேயே ஓட்டி செல்லக்கூடிய தன்மை பெற்றவர் அந்த மன்னன். அமையா. அதனாலதான் அவருக்கு தசரதன் என்று பெயர் வந்தது. தசரன் என்ற அருமையான ஒரு பெயரை வந்தது. அப்பேற்பட்ட தசரதன் ஆண்டு வரக்கூடிய காலத்தில் அமையா அந்த மன்னனுடைய நாட்டில் வந்து என்ன பாம்பும் கீரி ஒரு குண்டிலிருந்து வாழ்ந்து வந்திருக்கின்றன. இப்ப என்ன ஒத்துமை? என்ன பசுவும் புலியும் ஒரு குண்டிலிருந்து வாழ்ந்து வந்திருக்கின்றன. அமையா எலியும் பூனையும் ஒரு குண்டிலிருந்து வாழ்ந்து வந்திருக்கின்றன. அதெல்லாம் நல்ல ஒத்துமை. அவ்வளவு ஒற்றுமையோடு இருந்திருக்கிறது அயோத்தியாபுரி பட்டணத்துல மட்டும். அரசாட்சி நல்ல அருமையா இருந்திருக்கு. அதான் ஒத்துமையா போயிருக்கியா தங்கம்? சத்தம் படமா சாப்பிட்டியா? நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா என்ன எலியை கண்டால் பூனை விடாது, பூனையை கண்டால் எலி விடாது. 2 பேருக்கு 7ஆம் பொருத்தமா இருக்குமே. பசுவை கண்டால் புலி விடாது. பசுவை கண்டா உடனே புலி விடாதுல்ல. பாம்பை கண்டால் கீரி விடாது. துண்டு துணை வெட்டி போட்டுருமே. அவ்வளவு நேர்மையோடு நேர் விரோதமாக இருக்கிறது நம்ம நாட்டுல. நேர் விரோதமா இருக்கு நம்ம நாட்டுல. ஆனால் அயோத்தியாபுரி பட்டணத்திலே அப்படி அல்ல. ஏழை யாரு பணக்காரர் என்று பாகுபாடே கிடையாது. அங்க பாகுபாடு யாருக்குமே கிடையாது ஐயா. எல்லோருமே ஒரே சமமாகத்தான் இருந்து ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லாமே ஒரே சரிசமமாக வாழ்ந்து வருகிறார்கள். மன்னுடைய ஆட்சியிலே வந்து அமையா மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளையுமா. வருடம் 3 பூ விளையுமா. அப்பொழுது யாருக்கு கஷ்டம் என்று ஒன்று இருக்கும்? யாருக்குமே கஷ்டம் கிடையாது ஐயா. அப்படி மழை பெஞ்சா அப்படி சீரோடு சிறப்போடு மன்னன் ஆண்டு வருகின்ற போது என்ன அயோத்தி மன்னனுக்கு மனைவிமார்கள் 3 பேர்கள். அது யாரெல்லாம்? முதலாவது மனைவியானவள் கோசலா தேவி. அந்த கோசலை கேகயன் பெற்ற மகளான கோசலா தேவியை மணமுடித்தாரா? மணமுடித்தார்கள் அல்லவா. அந்த கோசலை பெற்றோடு மன்னன் ஆண்டு வருகின்ற போது 8 வருடங்களுக்கு பின்னாலும் 2ஆம் தாரத்தை கட்டினாரா? அது யாரு? கேகயன் பெற்ற மகளான
அந்த கைகேசி என்ற பெண்ணானவளை இரண்டாம் திருமணம் முடித்தார். ஆமா, அந்த கைகேசி பெண்ணானவளை. அடுத்து என்னையா 5 ஆண்டுகளுக்கு பின்பதாக சரி சுமுத்திரா தேவி என்ற பெண்ணை 3வது திருமணமாக முடித்தார். ஆமா ஆமா, 3வது திருமணம் முடித்தார்கள். அப்ப அயோத்தி மன்னனுக்கு மணவாட்டிமார் 3 பேர்கள். ஐயப்ப நல்ல லக்குள்ளா இல்ல. கோசலையாள், ஆமையா, கைகேசி, சுமுத்திரா தேவி என்று 3 மனைவிமார்கள் உண்டு. ஆமா ஆமா, அந்த கொண்டு நிறைந்த சுமித்ரா தேவி என்று உண்டு. மன்னன் எதற்காக 3 திருமணத்தை முடித்தார் தெரியுமா? எதற்காக ஐயா திருமணம் 3 திருமணம் முடிச்சாங்க? அவர் சும்மா ஒண்ணும் முடிக்கல 3 திருமணத்தை. சும்மா ஒண்ணு முடிக்கல, சும்மா முடிக்கல. கோசலையாளை மாலையிட்டு 8 வருஷமா புள்ளை இல்லை. 8 வருஷம் ஆச்சா? கோசலா தேவிக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால குழந்தைக்காக 2ஆம் திருமணம் முடித்தாராம் கைகேசி என்ற பெண்ணானவளை. ஓஹோ, அந்த கைகேசி பெண்ணாவளை. அவளுக்கும் கல்யாணமாகி 7 வருஷம் ஆச்சு. எப்ப 7 தூரம் விளையாட்டமாங்கள? என்ன, அவளுக்கும் கைகேசிக்கும் புள்ள இல்லாமல் போய்விட்டது. எது வாங்க மாறி போச்சு. அதிலிருந்து என்ன 5 வருடங்கள் கழித்து குழந்தைக்காக சுமுத்திரா தேவி என்ற பெண்ணை 3ஆம் திருமணம் முடித்தார். ஆமா, 3வதாக திருமணம் முடித்தார். அப்ப 3 மனைவிமார்களையும் குழந்தைக்காகத்தான் திருமணம் முடித்திருக்கிறார். ஆமோ அமையா, அவரல்லவா மன்னன். நம்ம அவர்ல நல்ல மன்னன். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா என்னாச்சு 1வது பிள்ளைக்கு 8 பிள்ளை இருக்கும். ஆமா ஆமா, 1வது மனைவிக்கு 8 பிள்ளை இருக்கும். அதே ஜாலியா இருப்பான் உங்களுக்கு. மூத்த மனைவிக்கு 8 பிள்ளை இருக்கும். ஆமோ அமையா, வாவி 8 பிள்ளைய வச்சுக்கிட்டு 2ஆம் தரம் கல்யாணம் முடிப்பான். பூரா எது பூரா அங்கல அடக்கு பூரா ஒழுக்கல போட்டு போறாமல ஐயா. அவளுக்கு 4 பிள்ளை இருக்கும். அமையா, அவளுக்கு தெரியாம 3வது கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பான். அங்க 2 செப்பினி வச்சிருப்பான், அது போல தெரியாது. ஆனால் அயோத்தி மன்னன் அப்படி அல்ல. குழந்தைக்காகத்தான் அவர் 3 திருமணத்தை முடித்தார். ஒரு குழந்தைக்கு தான் முடிச்சிருக்காரு, வேற எதுக்கு? கோசலா தேவி என்றும் கைகேசி என்றும் ஆமோ அமையா, கடகுட்டி மனைவியான சுமுத்திரா தேவி பெண்ணோடு அந்த சுமித்ரா தேவி பெண்ணானவளை 3 மணவாட்டியோடு மன்னன் ஆண்டு வருகின்ற போது அயோத்தியாபுரி மன்னனானவருக்கு என்ன 3 மனைவிமார்கள் வந்த நேரத்தில் அயோத்தி மன்னனுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவருக்கு எப்படி இருக்கு? பலங்கல குறைவும் இல்லை, பலங்கல குறைவும் இல்லை, பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை, சொத்தங்கல குறைவும் இல்லை, சுகத்தினால் தாழ்வும் இல்லை, மண்ணிருக்கு மனை இருக்கு, பொன்னிருக்கு பொருள் இருக்கு, யாழு குளம் வரவு இருக்கு, பாலமோடு பவுசமோடு பாதத்தோடு ஆண்டு வாரா மூத்த மனைவி கோசலையாள், இளைய மனைவி கைகேசியும், 3வது மணவாட்டி சுமுத்திரா தேவியோடு ஆண்டு வரும் நாளையிலே மனைவிமார்கள் 3 பேர்க்கும் 3 பேர்க்கும் மாலையிட்ட நாள் முதலாய் மட்டும் கிடையாது, தாலி கட்டின நாள் முதலாய் வருகல்லைய ஒரு குழந்தை 12 வருட காலம் பாலகள் பறக்கவில்லை, பாலகள் பறக்கவில்லை, 2 வருட காலம்
இல்லை குழந்தை இல்லா கவலையாலே கவலையாலே கோசலையும் கைகேசியும் கைகேசியும் மங்கை சுமுத்துரையும் மன்னவனை வரவழைத்து எங்க நவபிராண தேவி மார் 3 பேருக்கும் என்ன பாவம் செய்துட்டேனோ இதுவரைக்கும் குழந்தை இல்ல 30 வயதுமாச்சு இதற்கு பிள்ளை இல்ல 40 வயதுமாச்சு நாடாள பிள்ளை இல்ல ஒரு காலத்தில அவளுக்கு பின்னாலையும் அயோத்தியை ஆழ்வதற்கு குழந்தை இல்லை மன்னா நாடாள பிள்ளை இல்லை தேவி 3 பேரும் என்ன பாவம் செய்துட்டேன் வரைக்கும் குழந்தை இல்லை கூட வைத்த தென்ன புள்ளை கொலகுலையா காய் காக்கி கையால் வைத்த மாறும் வாழை கூட வரலை மன்னா என்னை போல பெண்கள் எல்லாம் 7 பிள்ளைக்கு தாயான தேவி 3 பேரும் ஒரு பிள்ளைக்கும் தாயில்லை உலகத்தில் இருக்கலாமா இல்லை பெண்ணும் இல்லை சால குழந்தை இல்லை எங்க நவ்வா பிராணநாதா ஒரு காலத்தில் அயோத்தி பட்டணத்தில் வைத முத்தத்தில் குழந்தை இல்லை அடைந்த கையால் குடிக்க பிள்ளை இல்லை கரைக்கும் தேங்காயில் எந்த பிள்ளை இல்லை கூடத்து தண்ணீரில் நலம்ப குழந்தை இல்லை தேவி கோசலையா அம்பாவி சண்டாளி மஞ்சள் வைத்தால் பிஞ்சிறங்கும் மணல் போட்டால் காயாகும் யார் வெற்றமானாடி என்று பேரு கேட்டு வைத்தால் பிஞ்சிறங்கும் போட்டால் காயாகும் இந்திரனார் வெற்றமானாசி என்றும் யாரு கேட்டு நல்ல புளிய மாறும் அவரோடு ஆலமாறும் சண்டாளி காயாமல் அவரோடு என்ன பாலம் தேவி கைகேசி நல்ல புளிய மாறும் மால மாறும் காயாமல் நல்லோடி என்ன பாலையில ஒரு மரம் பருவ பூளி காக்கி மாறும் பாதவத்தி 3 பேரும் பருவத்தில் காயாமல் அடி என்ன பால கொல்லையில் ஒரு மரம் காக்கி மாறும் தேவி 3 பேரும் குழந்தையில் காயாமல் குழந்தாரு குந்தாளா
கைகே குண்டம் மங்கை சுமுத்து தசரதன் இடமாறி கண்ணீரையும் வடிப்பாள் கவலையோடு புலம்புவாள் அதில் கேட்ட தசரதன் மணவாட்டியை வரவழைத்து எம்மா எம்மா கோசல்லை எம்மா எம்மா கைகே நாமளுக்கு பிள்ளை மகளை வரம் வேணுமா மன்னவனும் மணவாட்டியோ ஐயோர்த்தி பட்டணத்தில் கருமம் அது செய்தோமான் கருமம் அது செய்தோமான் கருமவினை நீங்குமா கை குழந்தை கிடைக்குமா அதரதன்னார் சொல்லும் போது மணவாட்டி சம்மதித்தோம் என்ன என்ன தர்மம் இருந்தும் மன்றன் செய்து பால் குடிக்கும் பாலரு பால் மடங்கள் கட்டி வைத்தார்கள் தூக்கி போனவர் சுமை தாங்கி நிறுத்தி வைத்தார் அன்னதானம் சுரணதானம் மாங்குவாதாரம் கண்ணீர் கண்ட இடங்கள் கண்ணீர் பந்தல் போட்டு வைத்தார் இல்லையும் கட்டி வைத்தார் கொடிமரத்தை நட்டி வைத்தார் ஆணி பங்கள் எழுதி வைத்தார் கோழிகள் கட்டி வைத்தார் தர்மம் இல்லை கோவில் இல்லை தர்மம் செய்த நாள் முதல் ஒரு குழந்தை செல்லைக்கும் கைகசிக்கும் மங்கை சுமுத்திரைக்கும் மாலையிட்ட நாள் முதல்ல சாமி ஆலயத்தில் ஆடுகின்ற நாமளுக்கு அன்பளிப்பு செய்தவர் யாரு என்று பார்ப்போமானால் வேல்மயில் என்பவர் வேலுமயில் என்பவர் மகா என்று சொல்பவர் அவர்களுடைய திருக்கரத்தால் 50 லட்சம் அன்பளிப்பா செய்திருக்கார் உங்களுடைய வாசல் மாடன் அருளாலே வாழ வேண்டும் சாமி கிருபையாலே சாமி கிருபையாலே கல்யாணம் போல் வாழ வேண்டும் சொல்லை கேட்டு அம்மா அம்மா கோசல்லை அஞ்சாதம்மா மலையாதம்மா அரைக்கவல்லை வேண்டாம் கண்ணீரையும் வடியாதம்மா கவலை ஒன்ன நினையாதம்மா நாம 4 பேர்கள் வரம் வேணுமா என்னுடைய குலகுரு இருக்கார் வசிஷ்ட முனிவர் போயல்ல குழந்தை வரம் இருக்கா என்று அவர் இடத்தில் காட்டுவார் அருமை மன்னன் சொல்லும் போது தேவிமார்கள் சம்மதி அயோத்தி மன்னன் தான் குலகுருவை பார்ப்பதற்கு அரண்மனை ஒன்றன கடன் அருமை மன்னன் ஆனதோர் அருமை மன்னன் தன கடன் எங்க எங்க வருவாரானா வருவாரானாயே
ஆமோ அமையா. அந்த வசிஷ்ட மகா முனிவர் இடத்துல வந்தார் தசரத மன்னன். வருகிறார் வருகிறார். அயோத்தி மன்னனுக்கு குலகுருவாக இருப்பவர் வசிஷ்ட மகா முனிவர். ஆமோ அமையா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எந்த மன்னனாக இருந்தாலும் சரி, என்னையா குலகுருவென்று ஒருவர் இருப்பார் அந்த உலகத்திலே. அம்மா ஒண்ணு உண்டு கட்டாயம் உண்டுல அப்படி சொல்லிட்டியா. அயோத்தி மன்னனுக்கு குலகுரு வசிஷ்ட மகாமுனிவர். வசிஷ்ட மகாமுனிவர். அந்த வசிஷ்ட மகாமுனிவருக்கு குலகுருவு அது யாரு? அவரது யார் தெரியுமா? யாரையா யாரையா? அவர்தான் கலைக்கோட்டு மாமுனி. கலைக்கோட்டு மாமுனி தன்னுடைய குலகுருவான வசிஷ்ட மகாமுனிவரை அழைத்து சாமி குலகுருவே வசிஷ்ட மகாமுனிவரே, வசிஷ்ட மாமுனிவரே, உங்கள் ஆசினாலையும் உங்கள் அருளாலையும் உங்க அன்பினாலே உங்க அருளினாலே அயோத்தியாபுரி பட்டணத்திலே ஆண்டு கொண்டு வருகிறேன் மன்னா. ஆமோ அமையா. எனக்கு மணவாட்டி 3 பேர்கள் இருந்தும், அம்மா 3 மணவாட்டிகள் இருந்தும், கோசலை என்றும் கைகேசி என்றும் சுமித்ரா தேவி என்றும், ஆமோ அமையா, எனக்கு மணவாட்டி 3 பேர் இருந்தும் சரி என் 3 மனைவிக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது சுவாமி. அம்மா 3 மனைவிமார்களுக்கு குழந்தை இல்ல, குழந்தை இல்லாம போச்சே. எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா கிடைக்காதா என்று அதான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். தாங்கள் குலகுருவுதான் சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அயோத்தி மன்னன். ஆமோ அமையா. அதை காதல கேட்ட குலகுருவான வசிஷ்ட மகாமுனிவர், அந்த வசிஷ்ட மாமுனிவர், ஏ மன்னா தசரதா, தசரத மன்னா, தசரத மன்னா, உனக்கு நான் குலகுருவாக இருக்கிறேன் அப்பா. குலகுருவா இருக்கேனப்பா. ஆனால் எனக்கு ஒரு குலகுரு இருக்கிறார் கைலாசத்திலே. அது யாரு? அது யாரு? அவர்தானப்பா கலைக்கோட்டு மாமுனி. கலைக்கோட்டு மாமுனி. அவரிடத்திலே நானே சென்று உனக்கு குழந்தை வரம் கிடைக்குமா கிடைக்காத என்று கேட்டு வருகிறேன் அப்பா. ஆமோ ஆமாப்பா. அதுவரை என் ஆசிரமத்திலே நீ அமர்ந்திருப்பா என்று வசிஷ்ட சொல்லிவிட்டு ஆசிரமத்தில் இருந்துக்கோ, அங்கேயும் பேராத. அவர் குலகுருவான கலைக்கோட்டு மாமுனியை பார்க்க கைலாசத்துக்கு வருகிறார். அந்த கலைக்கோட்டு மாமுனியை வசிஷ்டர் கண்டுட்டார். ஏ தம்பி, சும்மா ஏ தம்பி, நல்லா இருக்கியா? சுவாமி கலைக்கோட்டு மாமுனியே, என் பக்தனாகிய அயோத்தி மன்னனுக்கு மனைவிமார் 3 பேர் இருந்தும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. 3 மனவாட்டிக்கும் குழந்தை இல்லாமல் போய்விட்டது சாமி. ஆமோ அமையா. எதுவும் இல்லை. அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா கிடைக்காது என்று தாங்கள் சொல்ல வேண்டும். ஆமா, தாங்கள் தான் ஒரு ஆராய்ச்சி சொல்ல வேணும் என்று கலைக்கோட்டு மாமுனியை பார்த்து வசிஷ்ட மகாமுனிவர் கேட்டார். சொல்லுகிறார். அப்ப கலைக்கோட்டு மாமுனி பார்த்தார். என்ன? ஏ மன்னா வசிஷ்ட மகாமுனிவரே, அயோத்தி ஆண்டு வரக்கூடிய அழகு மன்னன் தசரதனுக்கு, அந்த தசர சக்கரவர்த்திக்கு மனவாட்டி 3 பேர் இருந்து ஏன் தெரியுமா குழந்தை இல்லை? எதுக்கு ஐயா? அவன் செய்து வரக்கூடிய தான தர்மமானது விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓங்கி வளர்ந்து நிக்கி. விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓங்கி வளர்ந்து நிக்கப்பா தர்மம். ஏகப்பட்ட தான தர்மம் இல்ல. அதனால அவனுக்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. ஆமோ அமையா. அயோத்தி மன்னனுக்கு குழந்தை வர வேண்டுமானால் அயோத்தி மன்னன் ஒரு சிறு கருமத்தை செய்ய வேண்டும். சிறு கர்மம் செய்யணும் பாத்துக்கோ. என்னையா இது? என்ன எப்படி சொன்னீங்க ஐயா? கொடுத்து வாங்கின கையில கர்மம் செய்ய முடியாத. உலகத்துல ஒருவனுக்கு பிள்ளை இல்லைன்னா நம்மள என்ன சொல்லுவோம்? ஆமா, ரொம்ப மலிடம்பா. இவன் என்ன கருமத்தை செஞ்சானோ பிள்ளை இல்லாம இருக்காம சொல்லுவோம். சண்டாளப்பாவி என்ன கேடு கெடுதெல்லாம் பண்ணதான் அதான் அனுபவிக்காம்பா. ஆனால் என்ன அயோத்தி மன்னனுக்கு தர்மம் செய்ததனால் பிள்ளை இல்லையா? ஆமா, அந்த குழந்தை பாக்கி இல்லையா? கர்மம் செய்தாதான் குழந்தை கிடைக்குமா? ஆமா, தர்மம் செய்த கையினால கர்மம் செய்யணும், அப்பதான் குழந்தை கிடைக்குமா? எப்பா ஏ வசிஷ்ட மகாமுனிவரே, அயோத்தி மன்னன் காட்டிலே ஒளிவு கட்டி என்னைக்கு 1000 குஞ்சலங்களை எய்து வருகின்றானோ, 1000 குஞ்சங்களை என்ன நீந்து வந்தானோ. குஞ்சலம் என்றால் மத யானை என்று அர்த்தம். ஆனை. ஆமா, 1000 ஆனைகள், மத யானைகள். மன்னன் காட்டிலே ஒளிந்திருந்து 1000 மத யானைகளை கொல்ல வேண்டும். 1000 மத யானைகளை கொல்ல வேண்டும் அல்லவா?
அப்படி 1000 மலையானைகளை கொண்டு கொலை முடித்தானால் 1000 யானைகளை கொண்டு கொலை முடித்தானா கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும் என்றார் கலைக்கோட்டு மாமுனி. ஆமோ அமையா. இதை காதல கேட்ட வசிஷ்ட மகாமுனிவர் முனிவராகப்பட்டவர் என்ன அங்கே அயோத்தி மன்னனை பார்த்தார். என்ன ஏ மன்னா, அயோத்தி மன்னா தசரதா, தசரதா உனக்கு மனைவிமார் 3 பேரும் இருந்து ஏன் தெரியுமா குழந்தை இல்லை? எதுக்கு ஐயா? நீ செய்து வரக்கூடிய தான தர்மம் விண்ணும் மண்ணும் எட்டி விட்டதப்பா. மண்ணுக்கு ஒய்ந்துட்டு அதனால் அம்மையா நீ ஒரு கருமத்தை செய்ய வேண்டும். கர்மம் செய்யணும் பாத்துக்கோ. மன்னா, காட்டிலே சென்று ஒளிவு கட்டி என்றைக்கு 1000 மத யானைகளை நீ கொண்டு கொலை முடிக்கிறாயோ, 1000 யானைகளை என்று கொண்டு கொலை முடிக்காயோ, அன்னைக்கு தான் உனக்கு குழந்தை பிறக்கும் என்றார் வசிஷ்ட மகாமுனிவர். அன்னைக்கு தான் குழந்தை கிடைக்கும், சாமானியமே கிடைக்காது. அதையும் காதல கேட்ட மன்னன் அயோத்தி மன்னன் சரி வேடுமனை போல வேடம் தரித்து சரி அம்பெடுத்தார் வில்லெடுத்தார் அம்புரா பொதி எடுத்து காட்டிலே சென்று பரணசாலை கட்டி அமர்ந்திருக்கிறார் அயோத்தி மன்னன். ஒளி கட்டி காத்திருக்காரு, ஆனைகள் எதிர்பார்த்திருக்காரு. மன்னன் காட்டிலே ஒளிவு கட்டி 1000 மத யானைகளை கொல்வதற்கு 999 யானைகளை மன்னன் கொன்று விட்டார். 999 கொண்டாச்சு. சத்தமடா பேசாம இரு தங்கம். ஒரு யானைக்காக பாக்கி இருக்கிறது. ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. எப்பொழுது ஒரு யானையானது வரும் என்று அயோத்தி மன்னன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அதே ஆருண்ய பருவதத்தில் நயனமா முனி என்பவரும் நயனமா முனி என்பவரும் நாச்சியார் என்ற பெண்ணும் அந்த பெண்ணும் 2 பேர்களும் கணவனும் மனைவியுமாக ஆண்டு கொண்டு வருகிறார்கள். அங்க ஆண்டு வராங்க. அவர்கள் காட்டுல வாழக்கூடிய காட்டுவாசிகள். காட்டுவாசி. அந்த நயனமா முனிவருக்கும் நாச்சியார் என்ற பெண்ணானவளுக்கும் 50 வயது வரைக்கும் அவர்களுக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆணும் இல்லை, அடுக்கலைக்கு பெண்ணை காங்கல. அந்த நாச்சியார் திருவயத்திலே வந்து 51வது வயதிலே சித்திரை மாதத்திலே 2ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அந்த அதிகாலையில அந்த அம்மா வயற்றிலே ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை. குழந்தை பிறந்த நேரமோ குருதிசை அல்லவா? குருதிசையில பிறந்ததுனால மகனுக்கு குருபுத்திரன் என்று பேர் கொடுத்தார். குருபுத்திரன் ராமாயணத்திலே குருபுத்திரன் கதை முக்கியமான கதை. அது ஒரு மெயின் டைலாக். அந்த மகனுக்கு குருபுத்திரன் என்று பெயர் கொடுத்து மெயின் டைட்டில் விட்டுலாம். நயனமா முனிவரும் நாச்சியாரும் மகனை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். வளர்த்து வருகிறார்கள். ஐயா, குருபுத்திரனுக்கு 21 வயதாச்சு. 21 வயசுனா சும்மா நிக்க மாட்டானே. நயனமா முனிவருக்கும் நாச்சியாருக்கும் 2 கண்களுமே தெரியாமல் போய்விட்டது. 2 கண்ணுமே தெரியல, தடையிட்டு நிக்காங்க. மகனுக்கு 21 வயது. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 71 வயது. 71 ஆச்சு. எங்க 21? வில்லுக்காரர் என்ன கதையை படிக்காருங்கிறதெல்லாம் கிடையாது. நீ இட்லிக்கு போட்டியா தோசைக்கு அவிச்சியா? இங்க பாரு, 1/2 மணி நேரமா நடக்கு. நடக்கட்டும். கோயில் கூடலாம் பேசிட்டு போட்டுமே. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கண்ணும் தெரியாமல் போய்விட்டது. தாய் தகப்பனை வளர்ப்பது குருபுத்திரன் கடமை. கடமை. குருபுத்திரன் காட்டிலே சென்று விறகெடுத்து அதை நாட்டிலே கொண்டு வந்து விலை கூறி அதுல கிடைக்கக்கூடிய காசு பணத்தை கையில் எடுத்து அரிசி காய்கறி மசாலா சாமான் எல்லாம் அவனே ஒத்தையிலே வாங்கிட்டு வந்து தன் கையாலே சமையல் சாதம் செய்து ஒரு நாளைக்கு 2 தடவை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவன் கையாலே சாப்பாடு ஊட்டுவான் குருபுத்திரன். அவள் பழக்க வழக்கம் அப்படியே. எந்த மகனாவது இப்போ உள்ள தாய் தகப்பனுக்கு சாப்பாடு கொடுப்பானா? இப்போ காலத்து யாரையா கொடுப்பா? கிழமைக்கு இடம் போய் இடத்துல நினைக்கான். அப்படி குருபுத்திரன் தாய் தகப்பனை வளர்த்து வரும்போது ஒரு நாள் குருபுத்திரன் காட்டுக்கு விறகெடுக்க சென்று விட்டான். போயிட்டான். கண்ணும் தெரியாத அம்மாவும் அப்பாவும் ஒட்டு திறனையில உட்கார்ந்து
கிழவனும் கிழவியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும். என்ன பேசுறாங்க? மாமுனிவரை வரவழைத்து நாச்சியார் சொல்றார். என்ன சொல்லுதாரு நாச்சியாரு? ஏ மன்னா பெரிய மனுஷா, நம்ம மகனுக்கோ 21 வயதாகி விட்டது. ஆமோ அம்மையா, பிள்ளைக்கு கட்டு போடணும்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் 71 வயதாகி விட்டது. ஆமோ அம்மையா, எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம மகன் காட்டுல விறகெடுத்து? ஆமா, பிள்ளை எவ்வளவு நாள் தான் விறகெடுக்க போவான்? நாட்டுல கொண்டு வந்து விலை கூறி அம்மையா அவனே சமையல் சாதம் செய்து நமக்கு எப்படி ஊட்டி வளர்க்கிறான். அம்மா நம்மள ஒத்தலே பிள்ளை பாத்துட்டு இருக்கானே. அதனால நம்ம மகனான குருபுத்திரனுக்கு ஆமோ அம்மையா ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டும். ஆமா, டக்கு பக்குன்னு பிள்ளைக்கு ஒரு கால் கட்ட போட வேண்டியதான். மகனுக்கு தாலி கட்டி வைக்க வேண்டும். பிள்ளைக்கு அம்மா வயசு போய்கிட்டு இருக்கலாம், நமக்கு வயசு போய்கிட்டு இருக்கு, பிள்ளைக்கு வயசு வந்துகிட்டு இருக்கு, கால் கட்ட போடணும்ல. என் மகனான குருபுத்திரனுக்கு எனது அண்ணமகளான அந்த கண்ணு பெண்ணானவளை கொண்டு வந்து என் மகனுக்கு நான் தாலி கட்டி வைத்தேன். அம்மோ அம்மையா, நாளை ஒரு காலத்துல நான் தமங்கின காலத்துல அந்திய காலத்துல அப்பா கூட பிறந்த அத்தன்னு சொல்லி அம்மையா என் தலைய தூக்குவா, தண்ணீரை கொடுப்பா எங்க அண்ணமகா. ஆமா, அண்ணமாவா அத்தனை சொந்த அத்தனை. என் மகனுக்கு எங்க அண்ணமகளைத்தான் கொண்டு வரணும்னு கிளவி சொல்றா. ஆமோ அம்மையா, நயனமாமுனிவர் சம்மதித்தாரா? என்ன சம்மதிக்கலையா? அம்மா என்னம்மா? நாச்சியார் பெண்ணானவளே, பழைய நாச்சியாரு என் மகனாகிய குருபுத்திரனுக்கு ஆமோ அம்மையா என் தங்கச்சி மகளான சுரணவல்லியைத்தான் கொண்டு வருவேன் என்று அவர் சொல்றார். அம்மா, அவர் விட்டு கொடுக்காம தான் போறான். பழைய சுரணவல்லி ஒரு மகனுக்கு 2 பொண்ணுக்கு சண்டை போடுறாங்க. அம்மா, ஒரு பையனுக்கு 2 பொண்ணு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லத்தான் ஏத்துது. அம்மா, அங்கதான் அந்த படம் தான் ஓடும். அவள் அண்ணா மகளான அந்த கண்ணு பெண்ணானவளை கொண்டு வந்து நல்ல நாள் முகூர்த்தம் பார்த்து குருபுத்திரனுக்கு தாலி கட்டி வச்சா. ஒரு மாதிரி தாலி கட்டி வச்சு குருபுத்திரனும் சரி அந்த கண்ணு பெண்ணானவளும் திருமணமாகி ஆண்டு வருகின்ற போது திருமணமான மறுநாள் காலையில குருபுத்திரன் இழந்தரித்தார். மறுநாள் காலையில விவரம் தெரிஞ்சிருமே. தன் மனவாட்டி அந்த கண்ணு பெண்ணானவளை அழைத்து அம்மா அந்த கண்ணு பெண்ணானவளே, என்ன நான் சொல்வதை கவனமாக நீ காது கொடுத்து கேளு. நல்ல கவனமா காது கொடுத்து கேளு. ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு கணவனுக்கு ஆமோ அம்மையா என்ன பணிபடைகள் எல்லாம் செய்வாளாத, நீ செய்தாலும் சரி எனக்கு செய்யாவிட்டாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை இல்லை, அதை பத்தி ஒண்ணு இல்ல. நான் கொண்டு வரக்கூடிய வருமானத்திலே அம்மையா கண்ணன் தெரியாத எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ சமையல் சாதம் செய்து ஆமா ரொம்ப அவரை மட்டும் ரொம்ப கண் கலக்காம பாத்துக்கோ. உன் பொறுப்பு. 2 பேருக்கு சாப்பாடு கொடுப்பது உன்னுடைய பழக்கம்னு சொன்னான் குருபுத்திரன். ஆமா, உன் கடமை உன்னுடைய கடமை. அதுக்கு அந்த அண்டகண்ணு பெண்ணானவள் சொல்றா. என்ன சொன்னா? நாதா இதை நீங்க சொல்லித்தான் நான் தெரிய வேண்டுமா? நீங்க சொல்லி எனக்கு தெரிய போகுது. நான் பிறந்ததுதான் தாய் தகப்பன் வீடே தவிர ஆமோ அம்மையா ஒருவருக்கு என்ன மாலையிட்டு கொடுத்துட்டா. மாமனும் மாமியும் தான் தாய் தகப்பனே தவிர. ஆமா, தாய் தகப்பனே தவிர எனக்கு யாருமே சொந்தம் வேண்டாம் என்றால் அந்த கண்ணு பெண்ணானவள். அம்மா அவ்வளவு ஒரு பரும்போட போட்டா. அன்று முதல் குருபுத்திரன் காட்டிலே விறகெடுப்பான். சரி, நாட்டிலே கொண்டு வந்து விலை கூறி அதுல கிடைக்க காசு பணத்தை தன் மனைவி கையிலே கொடுப்பான். ஒப்படைத்து அவளோ அரிசி காய்கறி மசாலா சாமான் வாங்கிட்டு வந்து ஆமா அம்மையா சமையல் சாதமெல்லாம் செய்தோ மருமகள். ஆமா, கண்ணு தெரியாத மாமனுக்கும் மாமிக்கும் ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பாடு ஊட்டி வளர்த்தா. நல்ல ஊட்டி வளர்க்கா. இந்த மருமக வந்த 3வது மாதத்துல சரி மாமனும் மாமியும் பாருங்க வண்டல்ல விழுந்த வள்ளிக்கிழங்கு மாதிரி அப்படி பொம்மனும் ஊதிட்டாங்க. சாப்பாடு பூரா நாட்டு சாப்பாடு. அப்படி இருக்கும்போது என்ன அவளையா மருமகா? ஆமா, அவள்லாம் மருமகா. இப்ப உள்ள மருமக நல்லா பார்த்தாளே. இப்ப உள்ள மருமகளை பார்த்தீங்கன்னா மாமியாளுக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துருவா. ஆமா, விஷத்தை கலந்து சிலிண்டர் திறந்து விட்டுருவா. பேதியில ஓவா மகன் கூட பேச விட மாட்டாங்க. நம்மள பேதியில நிம்மதி ஏற்பட மாட்டேங்களா அவர் கூட. கிழவிக்கு மாமியாளுக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துருவா. இப்ப உள்ள மருமகமாறு. ஆமா, விஷத்தை கலந்துருவா. ஆனா அந்த மருமகம் அந்த கண்ணு பண்ணாளவன் மாமனும் மாமி அப்படி வளர்த்துவாரா? அம்மா, அப்படி செய்யலாவா? அப்படி நம்ம அன்போடு இருக்கா. ஒரு நாள் காட்டுக்கு போய் விட்டான் குருபுத்திரன். சரி, அந்த கண்ணு பெண்ணானவள் எங்க போறா தெரியுமா? எங்க போறா? அடுப்புத்தி எடுப்பதற்கு அடுத்த வீட்டுக்கு போன. அடுத்த வீட்டுக்கு போறா. எதிர்த்த வீட்டுல சரி
அலங்காரம் அலங்காரம்னு ஒரு அக்கா இருக்கா. ஆமா ஆமா இருக்கா. இவளை கண்டா சரி என் தங்கச்சி வாமா அந்த கண்ணு பெண்ணானவளு. ஏமா என்ன கிட்டே வரமாட்டேங்க கல்யாணத்துல இருந்து. நானும் உன்னை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ரொம்ப நாள் ஆசையா பேச நினைக்க வரமாட்டேங்க. இந்த பாதை வெத்தி அந்த பாதை வெத்திட்ட மூட்டி விடுதா. அவன் மூட்டி விட்டுருவல்ல. எம்மா ஏ அந்த கண்ணு பெண்ணானவளே, ஐந்த கண் பெண்ணானவளே, உன்னை போல ஒரு பைத்தியார பெண்ணை நான் பார்த்ததே இல்லையம்மா. உன்ன மாதிரி பைத்தியார் இந்த உலகத்துல யாரையும் பார்க்கலையா? உன் கணவனாகிய குருபுத்திரன் காட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறான். இப்ப எவ்வளவு வேணாலும் வெயில கஷ்டப்பட்டு வரான். எவ்வளவு நேரம் விறகா வெட்டி சமக்கா. விறக வெட்டி சமக்கா. அதுல கொண்டு வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுத்தான்னு சொன்னா, உங்ககிட்ட பணத்தை கொடுத்தானே கண்டியும் வைக்கண்டமா? நீ கிழவனுக்கும் கிழவிக்கும் பொடி அரிசியா சாதம் பொங்கி. நம்ம பொன்னி அரிசியா சாப்பாடு போட்டா கிழமை கொண்டா ஒரு நாளைக்கு எப்படி வைப்ப முக்கியம்? சாம்பார் ரசம் மோர்னு வைத்து நீ கொடுத்தன்னு சொன்னா, இப்ப நைட்ல சும்மா தூங்க மாட்டான் பிறவே. கிழவனும் கிழவி என்னைக்கு மண்டைய போட. என்னைக்கு மண்டைய போட ஓம்பட என்னைக்கு போட. என்னைக்கு என்ன போல 2 காசு நீ சம்பாதிக்க போற. என்ன மாதிரி என்னைக்கு சம்பாதிக்க போற? நாளைக்கு உனக்கும் உன் கணவனுக்கு ஒரு சின்ன ஆபத்துனா. ஆமா ஆமா உனக்கு 4 ரூபா வேணும்ல. 10 ரூபாய்க்கு நீ எங்க போவ? 10 ரூபாய்க்கு எங்க வாடுவ? எம்மா ஏ அந்த கண்ணு பெண்ணு. எக்கா எக்கா. என் பேரு வந்து அலங்காரம். இப்ப அலங்காரம் சைஸா இருக்காள. நான் வந்தேன்னு வந்து 30 நாளையில 30 நாளையில என் மாமனார நான் தான் கொன்னேன். மாமனார் நான் தான் கொன்னேன் கைனால. அதுல இருந்து 20வது நாள் மாமியாளையும் கொன்னேன். ஆமா 20 நாள்ல 40 நாள் 2 படத்தை முடிச்சாச்சு. மாமனும் மாமி இறந்த பிறகுதான் எனக்கு 10 பணம் சேர்ந்தது. ரெண்டும் என்னைக்கு போய் சேர்ந்தாலும் அன்னைக்கு தான் 10 ரூபா மிஞ்சிச்சு. என் நகைய பாரு, என் உடைய பாரு, நடைய பாரு, உடைய பாரு, அதை பாரு, இதை பாரு. இவ்வளவு என் மாமனும் மாமியும் போன பிறகுதான் வந்தது. ஆமையா போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வெளிச்சம். சொன்னதா சொல்லிட்டு அதுக்கு பேரு ஓம்பாடு. நான் சொன்னேன் சொல்லி கேட்கதும் கேட்காத ஓம்பாடு. அது வரைக்கும் மாமனையும் மாமியும் தெய்வமா நினைச்சிருந்த அந்த கண்ணு பெண்ணானவள் இவதான் பெரிய அதிட்டாளா. எக்கா எக்கா ஏ அலங்காரம். அலங்காரம் நீ சொல்வது 100க்கு 100 உண்மைதான்க. ஆமா ஆமத்த. இந்த வீட்டுக்கு நான் வரும்போது மாமனும் மாமியும் ஓலை துரும்பா இருந்தாங்க. எப்ப 2 பேரும் ஓலை தும்பாலா இருந்தாங்க. நான் வந்து 2 மாதத்துல குண்டா இருக்காங்கம்மா. நல்ல ஜாயிச்சு நல்ல சாப்பாடுல. நான் என்னமா செய்யணும்னு கேட்டா இந்த அந்த கண்ணு பெண்ணானவள் குருபுத்திர மனைவி. ஆமா கேப்பாள்ல. அம்மா என்ன போல நீ மாமனும் மாமியும் கொன்றாத. ஆமா ஆமா கொன்றாத. நாளுக்கு நாள் அணுவா கொல்லுமான்னு. உடனே கொல்லப்பட ஜனஜனமா படத்தை ஓட்டணும். தனி கேப்ப கூழா கொடுத்தேன்னு சொன்னா அம்மோ அமையா 30 நாள் 60 நாள் 2 பேரும் மண்டையை போட்டுருவாங்க. ஆமா 60 நாளுக்குள்ள படம் முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்த்த வீட்டு பாதை வந்து சொன்னாலோ சொல்லலையோ சரி இவ புரிஞ்சுக்கிட்டா. வீட்டுக்கு வந்தா சரி ஒரு கடாப்பட்டியை கையில் எடுத்தா. 7வது தெருவுல போய் சரி 5 வருஷத்துக்கு முன்னால விளைஞ்ச பொக்கு கேப்பைய வாங்கிட்டு வந்தா இந்த அந்த கண்ணு பெண்ணானவள். ஆமா அந்த ஆண்டு மாதிரி கேப்ப. அதுலயும் பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னால விளைஞ்ச பொக்கு கேப்ப. அதான் அந்த ஆண்டு மாதிரி கேப்ப. ஐயா 1 ரூபாய்க்கு 9 படி கேப்ப அந்த கேப்ப. அந்த ஆண்டு மாதிரி கேப்ப. அதையும் பாருங்க ஓட்டத்திருவலை போட்டு 1-2 பரபரன்னு திரிச்சா. அது 1-2 போட்டு தான் உடைக்கா. அந்த கேப்பமாவை கையில் எடுத்தா. சரி 1/4 படி கேப்பமாவுக்கு 1 படி தண்ணிய வச்சா. ஏன் சண்டாள பாதை வச்சு அவளையா மருமகா. அவள்லாம் மானு கொல்லமான் கண்ணு. 1/4 படி மாவுக்கு 1 படி தண்ணி வச்சால. ஆமா தண்ணி கேப்பக்கூழா வார்த்தா. அப்படி கேப்பக்கூழ வாத்துட்டா. பாதவத்தி 2 பச்சரிசிய போடப்படாதா. போடப்படாதா வயசு காலத்துல. தண்ணியா கேப்பக்கூழ வார்த்தால. அம்மாவா மையா சுள்ளக்கரைக்கு ஓடி வந்து 2 மண்ணு ஓட்டை கையில் எடுத்தா. ஆமா எடுக்கா 2 மண்ணு ஓட்டல கேப்பக்கூழ ஊத்தும் போது சரி மாமனார்ல இருந்து மாமியாளுக்கு கூட கொஞ்சம் கேப்பக்கூழ ஊத்துனா. ஏன்னா அவள அப்பன் கூட பிறந்த அத்தை. அம்மா இந்த கேப்பக்கூழுக்கு சச்சாதி என்ன தெரியுமா? என்னது சச்சாதி? தொட்டுக்கிட்ட கறி. அது என்ன கறியா? மிளகு விதையில்லாத மிளகு வத்த. ஆமா அந்த பழைய வத்த. அதுலயும் பாருங்க விதையில்லாத மிளகு வத்தல. அப்பதான் எரிப்பு இருக்காது. அடுப்புல போட்டு 1-2 சுட்டா. 1-2 போட்டு சுடுதா. உடஞ்ச மண்ணு ஓட்டுல கேப்பக்கூழ கையில எடுத்தா.
மாமனுக்கும் மாமிக்கு முன்னால வந்து அன்று முதல் என்ன சொன்னா தெரியுமா? என்னன்னா ஏ மாமா சாப்பிடுங்கோ 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 எத்த சாப்பிடுங்கன்னு சொன்ன பாதை வெத்தி அந்த அம்மா என்ன சொல்லுகிறா? அண்ணைய பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்னன்னா யாகில்லவா யாகிழவி யாகில்லவா யாகிழவி உங்களுக்கு முன்னாலே உடைஞ்ச மண்ணு ஓடாது கூழு இருக்குதம்மா கிளவியும் கூழ குடிக்க வேணும் கொடுத்த விவரமா அவனுக்கு தெரியுமா? மாமன் என்று மதிக்க மாட்டான் கேடா பேசிடுவான் என்று மதிக்க மாட்டேன் நம்ம பேசிடுவான் மகளும் சொல்லும் போது கிளவியும் வாயோட்டவை பேசாமல் வார்த்தை சொல்ல கூளை குடிப்பார் கூளை குடித்ததான் எண்ணி ஒரு மாதத்தில் உருகுவான் உடம்பெல்லாம் மெலிவாக்கும் நரம்புக்குமே சொந்தமல்ல காலத்தில் இரண்டு பேரும் இருப்பார் முனிவரிடம் ஆட்சியாரும் சொல்லுவார் அம்மா பெண்கொடி மகா செய்த வேலை ஆறாதம்மா தீராதம்மா மகனுக்கு தெரிய வேண்டாம் மகனுக்கு தெரியுமா? இருவேராலையும் மகன்தானே வாழ்வு இழந்து போவான் என்று சொல்லி இரண்டு பேரும் கூளை குடித்ததாக உருவுறாரே உடம்பெல்லாம் மெலிவான் நரம்புக்கும் காலமா இப்படியா இருக்கும் போது தெரியாது தெரியாது. ஒரு நாள் காட்டுக்கு விறகெடுக்க போன குருபுத்திரனுக்கு ஆமா அன்னைய பார்த்து காட்டுல பாத்தீங்கன்னா பலத்த மழை பெரிய மழை வந்திருக்கு. அவனோ காட்டுல விறகெடுக்க போகவில்லை. ஆமா காட்டுக்கு போனவன் அன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். தன் மனைவியான அந்த கண்ணு பெண்ணானவளை அழைத்து சொன்னான். என்ன அம்மா அந்த கண்ணு பெண்ணானவளே அம்மா என்னைக்கு நீ எனக்கு மனைவியா வந்தியோ அன்னையிலிருந்து எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுப்பது ஒன் வழக்கமாயிடுது. வழக்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன என் கையால எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுக்க போறோம்னு சொன்னான். என்னது உங்க கையினால கொடுக்க போறீங்களா? அவன் சொன்ன உடனே அந்த கண்ணு பெண்ணானவள் சொன்னா. என்ன நாதா இவ்வளவு நாளும் இல்லாத அக்கறை இன்னைக்கு உங்களுக்கு வந்து தாங்கும். ஆமா உங்களுக்கு புதுசா அக்கறை வந்துட்டு தாக்கும். கொடியரிசி சாதம் பொங்கிருந்தேன். ஆமா வெண்டைக்காய் பச்சடி வச்சிருக்கேன். சிறுபருப்புல சாம்பார் வச்சிருந்தேன். மாமனும் மாமியும் சாப்பிட்டுட்டு எவ்வளவு அழகா தூங்குறாங்க பாருங்க. அண்ணா பாருங்க இலைய வெளியே போட்டிருக்க பாத்தியாடா? அவங்கள போய் நீங்க ஒவ்வொருத்தரையப்படுத்தலாமா? ஒவ்வொருத்தரையப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னால அவன் கேட்டானா? அவன் எங்க கேட்பான்? கேட்க மாட்டான். குருபுத்திரனானவன் அடுக்கலைக்கு வந்தான் அல்லவா? ஆமா அவனுடைய கையால 2 உருண்டை சாதத்தை எடுத்து தாய் தகப்பன் பக்கத்துல வந்து 2 பேர் கையை தட்டுனான் அல்லவா? தட்டி விசிப்பினான். எம்மா சாப்பாடு உண்ணம்மா உண்ணம்மா எப்பா சாப்பாட்டை உண்ணுங்கன்னு சொன்ன உடனே
உண்ணுங்கோ என்று சொன்னவுடன் அம்மாவும் அப்பாவும் நயன மாமுனிவர் நாச்சியாரும் அந்த நாச்சியாரும் கண்ணும் தெரியாத இரண்டு பேர்களும் குருபுத்திரன் சத்தத்தை காதில கேட்டு என்ன கையை கொண்டு தடவுதாரே கையை கொண்டு தடவுதாரே உடைய கையாரிலே சாதம் அது இருக்கும் போது நாச்சியாரும் சொல்லுவாளா என் மகனே குருபுத்திராயே அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருப்பதுதான் உந்தனுக்கு மனமில்லையோ சாதம் மது கொடுத்தையான சங்கல்லையும் வைக்குமடா கண்ணத்தான் மூடிடுவோம் கைலாசம் போயிடுவோம் என் மகனே குருபுத்திரா மனைவியான அந்த கண்ணன் 3 மாத காலமாக குள கொண்டு வந்து கூழ குடித்ததால உருகி விட்டோ வெளுத்து போச்சு இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கும் 2 பேரும் நாச்சியாரும் சொல்லும் போது புத்திரனுக்கு கோபம் வந்து கண்கள் 2 செவந்திடும் மனைவியத்தான் வரவழைத்தான் அடி பண்ணு அந்த கண்ணு இந்த துரோகம் செய்ததால நாயோட மகளே வெளியே போம்மா அம்மா நாயோட மகளே வெளியே போன சொன்ன உடனே போது வடிவாக நின்ற அந்த கண்ணு பெண்ணானவள் ஒரு பெண்ணு நாயாக நின்று குலைத்துக் கொண்டு இருக்கிறார் அவ பெண்ணு நாயாக குலைத்துக் கொண்டே இருக்கும் போது அவ கணவன் இடத்துல கையெடுத்து வணங்குனா என்னையா சொல்லுறா எங்கண்ணவ பிராணன் நான் செய்த துரோகத்தால நாயாக வடிவோம் கொண்டு மோச்செண்ணம் கிடைக்கும் ஐயா கோலம் மாறிடுமா அந்த கண்ணு கேட்கும் போது ஒரு புத்திரன் சொல்லுவான அம்மா அந்த கண்ணாள் நல்ல நேரம் வரணுமா ஒரு காலத்திலே நாகலோகப்பட்டணத்தில் காளி 8 பேரும் கொன்று விட்டு கைலாசம் வருவாளம்மா வண்டூரி மலையதிலே சுவாமி வருவாரம்மா வைரவன் பக்கத்திலே நாயாக போக வேணும் சொல்லிவிட்டு அம்மாவையும் அப்பாவையும் கருமம் அது தொலைப்பதற்கு காசிக்கு போக வேணும் காவடி செய்வானா ஒரு தட்டுல அம்மாவையும் ஒரு தட்டுல அப்பாவையும் தோளதில சுமந்து கொண்டு காசிக்கு வருவானா அருண்ய பருவத்தில் அயோத்தி மன்னன் தானே யானைக்காக ஒளிந்து காட்டுக்குள்ள வருவானா மத்தியானம் அறிய மாட்டேன் நம்ம முனிவருக்கு அது பொறுக்காமல் மகனே குருபுத்திராக
உள்ளம் அது எடுக்குதப்பா தண்ணீர் கொண்டு வாடா என்றாரும் சொல்லும் போது மகனான குருபுத்திரன் கபடிய இறக்குவான மரத்துல கட்டுவான குண்டலத்தை கையில் எடுத்து தண்ணீர் தேடி வருவான தண்ணீர் தேடி வருவோம் நாடகத்தை கண்டுட்டானே தெப்பத்தையும் கண்டுட்டானே தெப்பத்துக்கு அருகாமையில் அயோத்தி மன்னன் தானே ஒரு யானையை கொல்வதற்கு ஒளிவு கட்டி இருக்கும் போது ஏற்பட்ட தெப்பத்திலே கவுண்டலத்தை கவிழ்ப்பான நீரது போதும் போது கடகடன் சத்தங்காட்டு அயோத்தி மன்னன் தானே புத்திரன் என்று தெரியாமல் அறிமுகத்து யானையால் தண்ணி குடிக்க வம்புதன்று பானத்தை போட்டுட்டாரு தசரதன் போட்ட பானம் புத்திரன் மார்பிலையோ பானம் போய் படுகுதையோ உயிரா சாய்ந்தானே உயிருக்கு போராடி துடியா துடிக்கான துடியாக துடிக்கான மகளா குருபுத்து அயோத்தி மன்னன் போட்ட பானத்தினால குருபுத்திரன் மார்பிலே பாய்ந்தது. ஐயா குருபுத்திரன் உயிருக்காக துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறான். அங்க தசரதன் வருகின்றார். ஐயா அப்ப தசரதனை பார்த்து குருபுத்திரன் கேட்டா என்ன கேக்கா? அப்பா நீ யாரப்பா? நீ யாரு? யாரப்பா யாரப்பா நீ யாரு? யாரு ஒளிந்திருந்து பானத்தை போட்டு என்னை கொன்று விட்டாய் அப்பா நீ யாருன்னு கேட்டான். யாரப்பா யாரப்பா? அப்ப அயோத்தி மன்னனாகப்பட்ட தசரதன் சொன்னார். என்ன சொல்லுகிறார்? அப்பா நீ யாரோ எவனோ தெரியாதப்பா எனக்கு. முன்ன பழக்கம் இல்லையே. நான் தான் அயோத்தி ஆண்டு வரக்கூடிய அழகு மன்னன் தசரதன். தசர சக்கரவர்த்தி. எனக்கு மனைவிமார் 3 பேர் இருந்தும் குழந்தை இல்லாமல் போய்விட்டது. அம்மா குழந்தை பாக்கியம் இல்லாம போச்சே. என் குலகுருவான வசிஷ்ட மகாமுனிவர் சொன்னதுக்காக அமையா காட்டிலே சென்று ஒளிவு கட்டி 1000 யானைகளை கொல்ல வந்தேன். 999 யானைகளையும் கொண்டு விட்டு ஒரே யானை மட்டும் தான் பாக்கி. ஒரு யானைக்காக நான் ஒளிந்திருக்கும் போது ஒளி கட்டி காத்திருக்கின்ற போது நீ யாரோ எவரோ தெரியாதப்பா எனக்கு தெரியாதப்பா. நான் முன்ன பண்ண பழக்கம் இல்லையே, பார்க்கலையே. செப்பத்துல கவுண்டலத்தை நீ கவிழ்த்து தண்ணீர் எடுத்ததுனால நான் யானை தான் வந்துட்டு நினைச்சு பானத்தை போட்டேன். பாத்துக்கோ. குடுகுடி என்று சத்தமானது கேட்டது. அமையா கரிமுகத்து யானை தான் தண்ணீர் குடிக்கிறது என்று நினைத்து வந்ததுன்னு நினைத்து பானத்தை போட்டேனப்பா, உன்னை கொண்டேனப்பா. பானத்தை ஓம்பையில போட்டப்பா, யானை தான் வந்து நினைச்சு. அப்பா நீ யாரப்பான்னு கேட்டான் அயோத்தி மன்னன் தசரதன். சரி. அப்ப உயிர் போகும்போது குருபுத்திரன் ஒரு வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னா? ஏ மன்னா தசரதா. தசரத மன்னா என் பெயர் வந்து குருபுத்திரன். குருபுத்திரன். அதோ ஆலமரத்திலே அன்னக்காவடியிலே எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள். தண்ணி தாவத்துல இருக்காங்க. என் மனைவியானவள் செய்த துரோகத்தினால என் தாய் தகப்பன் 2 பேரையும் ஐயா கருமம் தொலைப்பதற்கு நான் காசிக்கு கொண்டு போறேனப்பா. காசிக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன்ப்பா. என் தகப்பனார் தண்ணீர் வந்து கேட்டதுனால தண்ணீர் எடுக்க வந்தேன். தண்ணி தாகத்துல இருக்காங்க, அதனால தண்ணி கேட்க வந்தேன். என்னை நீ பானத்தை போட்டு கொன்று விட்டாயப்பா. பானம் போட்டு கொண்டு விட்டே ராமா. ஏ மன்னா தஜரதா. தஜரதா. இப்பொழுது என் உயிரானது போறது நிச்சயம். ஆனால் எனக்காக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்னையா? இதே கமண்டலத்தை நீ கையில் எடுத்து
என் தாய் தகப்பன் பக்கத்துல சென்றையானால் என்னை போல சத்தம் கொடுத்தையானால் அம்மையா என் தாயும் தகப்பனுக்கு கண்ணு தெரியாதப்பா கண்ணு தெரியாது தாய் தப்பகருக்கு குருபுத்திரன் தான் என்று நினைத்து தண்ணீர் கொடுப்பார்கள் அம்மையா 2 பேரையும் தூக்கி காசி கொண்டு சேரப்பா என் ஆத்மா சாந்தியடையும் என்றான் குருபுத்திரன் சொல்லிட்டு அவனும் போயிட்டான் அவன் மாண்டு மடிந்து விட்டான் அந்த இடத்துல குருபுத்திரன் அம்மையா அவனையும் தூக்கி தகனம் செய்தார் தசரத மன்னன் சரி